போதும் 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 போதும். அவருங்க அவருங்க நீங்களும் அவருக்கு பின்னாடி விட்டு. அக்கா அடிங்க. அவங்க ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்துருவாங்க. பேரூராட்சி மன்ற உறுப்பினர் ஓகே போதுங்க. உங்களுக்கு செயல் அலுவலர் வந்து அடுத்தது கலந்துக்குவாரு. அடுத்தது அடிக்கிறதுக்கு பின்னாடி போகணும் சார். சமத்துவம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். ஏங்க அப்படித்தானே கை தட்டலாங்க. நமக்காக நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. பொன்னான நேரம் ஒதுக்கி 3-4 மணி நேரமா இங்க வந்து ஊராட்சி மன்றம் நடத்துகின்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்டது மட்டும் அவங்க அடிச்சிருவாங்க. மகிழ்ச்சி. உங்கள் கரவொலியை எழுத்து உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கொள்கிறோம். கலந்து கொண்டது மகிழ்ச்சி. விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்றது மற்றற்ற மகிழ்ச்சி. நூலில் விட்டார். ஆமா தலைவர் மகிழ்ச்சி. இறுதியில் கடைசி போட்டி முடிந்ததும் கைகளுக்கும் போட்டி முடிந்ததும் நிகழ்ச்சி பரிசளிப்பு விழா நடைபெறுகிறது. அதுவரை உங்கள் கரவொலி எழுப்பலாம், உற்சாகப்படுத்தலாம். சார் வந்து சென்னை நோக்கி போயிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்படியே ஏய் என்னது கரெக்ட் பண்றியா சார்? எங்க வீட்டுல அது வேலையாங்க. அது சார் வந்து ஆபீஸ்ல போய் ஒரு பிளான்ல கையெழுத்து போட்டு வந்துருவாரு. சொல்லக்கூடாதுங்க சார், சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது. தள்ளில லெப்ட்னு சொல்லாதீங்கப்பா. லெப்ட் போன்னு சொல்லாதீங்க. ஒரு அடி எடுத்து வச்சு அப்புறம் அடின்னு ஆறு தயவு செஞ்சு லெப்ட்ல ஒரு அடி லெப்ட் எடுத்து வச்சு ஐயோ அப்பா வாழ்த்துக்கள் சார். நீங்க ஒரு அடி சார். இதனால் இவன் முடிப்பவன் என்றால் அதனை அவன் கண் விடல். மகிழ்ச்சி. நன்றி. அடுத்த துணைத் தலைவர் அவர் வாட ஆளுகள்லாம் நல்லா கிளம்புங்க. இத்தனை நேரம் உட்காந்துக்காக பார்த்து நல்லா அவர் பார்த்துக்கார. மகிழ்ச்சி. ஒளி எரிப்பதற்கு பதில் ஆமா அப்புறம் தெரியுற மாதிரி இருந்து அங்கே நடிச்சுல வச்சு கலைஞருக்கு யாரு மேல கோவமோ மேல தூக்கி கட்டப்பட்டுள்ளது, அதனால உங்களுக்கு எட்டாது. டெக்னிக்கல போ. அவர் ஃபர்ஸ்ட் போய் 2வது வார்டில் அந்த பிச்சை எடுக்கிறதெல்லாம் பார்த்து போட்டு இங்க வருவாரு. கரெக்ட் 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 கரெக்ட். ஆஹா ஆல்வின் ஸ்டுடியோக்கே போயிருக்கீங்க போல. இது குச்சி அந்த அளவு வச்சுன்னா என்ன நீங்க அன்னைக்கு அப்படியே சொன்னீங்க. சொல்லிங்க. அதுல இருந்து லெப்ட் எத்தனை அடி சொல்லுங்க. லெப்ட் எத்தனை அடி வர்றாருன்னு பார்க்கலாம். பாருங்க
செட் பண்ணவனுக்கு தான் எல்லாம் தெரியும். ஹலோ, பாருங்க, சொன்ன மாதிரி கட்டுனவருக்கு தான் தெரியும். வெடி வெடி வந்து மெஷர்மெண்ட் வச்சு பார்த்து அப்பா குத்தியில பானை தட்டி என்ன மாறு வருதான். சிவாக்கு கிடைத்த வாய்ப்பை கூகுள் தட்டி பறித்து விட்டார். வீடியோ எடுக்கல. பாரு உள்ள குண்டு கட்டிட்டாங்க. சூப்பர் சூப்பர். வெட்டி 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 தான்
அடி மஞ்சு முட்டாய் சீர கட்டி பத்து வண்ண போட்டு கஞ்சி கொண்டு போறவள வாரியா சுற்றுமும் இருக்கு இங்கே போகையில் பழம் காய்ச்சல் பழம் திங்காம அஞ்சு முட்டாய் சீர கட்டி பத்து வண்ண லக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சு வாரியா தண்ணிக்குள்ள முங்கி குடிக்கணும் சுகமா நல்ல லாபகமா முருக தேக்கணும் எதமா அடி வந்த காட்டு வரத்துல காத்திருக்கா தினமும் காத்திருக்கா
வந்து இப்போ முதல் பரிசு வழங்குவாங்க. கோபால் மெதுவாக சைக்கிள் ஓட்டுனது. கோபால் உற்சாகப்படுத்துமா கைகட்டி. இரண்டாம் பரிசு ரவி ஆர்ஆர் பார்க். மூன்றாம் பரிசு ஜெய்சங்கர். கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. லெமன் ஸ்பூன். அடுத்தது தலைவர் பரிசு வழங்குவாங்க. மாரியம்மாள் முதல் பரிசு. வாமா வாமா உற்சாகப்படுத்துக்குமா கைதட்டி 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 உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாம் அதாவது அடுத்தது பிரியதர்ஷினி ஜி மூன்றாம் பரிசு. அடுத்தது பலூன் உடைத்தல். ஜோதிமணி இரண்டாம் பரிசு. ஈஸ்வரி மூன்றாம் பரிசு. கைதட்டுக்குமா உற்சாகப்படுத்துங்க. கைதட்டி 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 உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்கள் பலூன் உடைத்தல் ஆண்கள் கவுன்சிலர் விஜயகுமார் முதல் பரிசு. கைதட்டுமா இப்பதான் வந்தாரு கைதட்டுங்க போனாரு. நம்முடைய செயல் அலுவலர் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க அப்படியே இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க. ஓகே சார். முக்கியமான நபருக்காக கருணாநிதி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. யாரு ஏடி மேடம். அப்படியா? என்னவோ சொல்லிட்டு சொல்றாரு. மூன்றாம் சூலூர் விட்டு எப்ப போனாலும் வந்தாலும் பரிசோட தான் வருவேன்னு சொல்லுங்க. சரிங்களா சார்? இங்க பாருங்க. மகிழ்ச்சி. மகளிர் கவுன்சிலர்கள் முதல் பரிசு மணிமேகலை. இரண்டாம் பரிசு பிரியா. மூன்றாம் பரிசு லலிதா. செகண்ட் பிரியா. கை தட்டுங்கம்மா கையை தட்டுங்க. மூன்றாம் பரிசு லலிதா. சாக்கு போட்டி முதல் பரிசு ரவி ஆர்ஆர் பார்க். சாக்கு போட்டி முதல் பரிசு. மூன்றாம் பரிசு நம்முடைய கோவிந்தராஜ் சார் அவர்கள் இப்பொழுது பரிசு ஆர்ஆர் பார்க் ரவி முதல் பரிசு. ஜெய்சங்கர் இரண்டாம் பரிசு. ரங்கசாமி மூன்றாம் பரிசு. லக்கி கார்னர் மகளிர் முதல் பரிசு சுமதி. இரண்டாம் பரிசு மஞ்சு நம்முடைய அலுவலக பணியாளர் மஞ்சு இரண்டாம் பரிசு. சசிகலா மூன்றாம் பரிசு. ஆண்கள் துணைத் தலைவர் பரிசு வழங்குவார். முதல் பரிசு. இரண்டாம் பரிசு நிவேதிதா. நிவேதாவா வாங்க 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 வாங்க. மூன்றாம் பரிசு மணிகீதாவா. மூன்றாம் பரிசு யாரு? மணிகீதா. வாமா. ஏமா ரொம்ப சந்தோஷமா குழந்தைகள்லாம் வாழ்ந்து எவ்வளவு சந்தோஷம். உரியடித்தல் ஈஸ்வரி சிறப்பாக உரியடித்தாங்க. எப்படி அடிச்சீங்கன்னு கேட்டா ஏற்கனவே 2-3 தடவை நான் தான் உரியடிச்சு சொல்லுவாங்க. ஈஸ்வரி அவர்கள். ஆண்கள்ல ஃபர்ஸ்ட் நம்முடைய மேற்பார்வையாளர் கோகுல் அவர். இதடுங்க உற்சாகப்படுத்துங்க. அடுத்து ஏஐ நடத்து மறைச்சிட்டேன். நல்லா கைதுங்க இல்லைன்னா நாளைக்கு நாளை சார் இப்படி பாருங்க இப்படி பாருங்க. கோல போட்டி சார். ஓகே. ஏடிஎம் பிரியா டீம். எம் ஜோதிமணி இரண்டாம் பரிசு. இங்க பாருங்க இங்க பாருங்க. மூன்றாம் பரிசு SS மாசிலாமணி. வாங்கம்மா வேகமா வெயில் அடிக்குதுல. இது செகண்ட். அந்தம்மா செகண்ட். மாசிலாமணி தேர்டு. வாமா வேகமா.
இங்க பாருங்க இங்க பாருங்க. நல்ல நிலவில் ஓய்வு உட்காந்துட்டீங்கன்னு எப்படிமா ப்ரைஸ் கொடுக்குறேன் கையில் நின்றுருக்கிறோம்ல. அடுத்து மாசிலாமணி தேர்ட் ப்ரைஸ். இங்க பாருங்க அப்படியே. பி டீம் சசி டீம்ல ஜோதி முதல் பரிசு, மாரியம்மாள் இரண்டாம் பரிசு, எம் செல்வி மூன்றாம் பரிசு. வாங்க வாங்க கையை தட்டுக்குமா. மாரியம்மாள் செகண்ட். ஆமா செல்வி எம் இல்லையா? இங்க பாருங்க இங்க பாருங்க. ஓகே. அடுத்தது நித்யா டீம் மலர்கொடி, என் தனலட்சுமி, சுசீலா. இங்க பாருங்க. மலர்கொடி முதல் பரிசு. வாங்க வாமா வாமா வேமா. என் தனலட்சுமி யாருமா? என் தனலட்சுமியா? தேர்டு. என் தனலட்சுமி யாரு? நீங்களா? இதெல்லாம் வாங்க செகண்ட். தேர்டு சுசீலா. வாங்க. ஆர்ஆர் பார்க்கு முதல் பரிசு காவேரி, இரண்டாம் பரிசு ஜோதிமணி, மூன்றாம் பரிசு தனலட்சுமி. ஆர்ஆர் பார்க் காவேரி முதல் பரிசு, ஜோதிமணி இரண்டாம் பரிசு. வாங்க ஜோதிமணி வாங்க இரண்டாம் பரிசு. இங்க பாருங்க. மூன்றாம் பரிசு தனலட்சுமி. இங்க பாருங்க. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அப்படியே பாண்டிச்சி. கையெழுத்துல எல்லாம் வாங்க. அப்படியே பரிசு வாங்கிட்டு போயிடலாம். அப்படியே வாங்கிட்டு அப்படியே போலாம். படியுமா? தனித்தனியே படிக்கும். பிரியதர்ஷினி, மஞ்சுளா, பிரேமா, ஜோதிமணி. வாங்க 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 விசியா இப்படி வாங்க. அப்படி பாருங்க. அப்படி பாரு அப்படி பாரு. சுத்தி போமா. மலர்கொடி, வேலுமணி, காவேரி, மகேஸ்வரி, ஜோதிமணி, அமுதா, வள்ளி, வேலுமணி, மாசிலா, எஸ்எஸ், விஜயா, கலைவாணி, பிஎம் ஜோதிமணி, கௌரி, பழனியம்மாள், தனலட்சுமி, வசந்தி, கௌரி, மலர்மணி. வாங்கிங்கம்மா. வாங்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜென்ஸ் படிச்சிடலாமா? தயாரா இருக்கு ஜென்ஸ். அப்படியே வரிசையா ஆண்கள் செல்வராஜ், மணிகண்டன், ஜெய்சங்கர், கோபாலகிருஷ்ணன், கணேஷ், பட்டுச்சாமி, நாகராஜ், பழனிசாமி, அலுவலக பணியாளர்கள் ஆனந்த், சாபாலு, எல்லாரும் வாங்கிங்க. எல்லாரும் வாங்க. விஜயகுமார், விஜயகுமார் ஆர்ஆர் பார்க் வாங்க. எல்லாரும் வாங்க. குடிங்க. சதீஷ்குமார், சிவா, சரவணன், ரங்கசாமி, கருப்பு. அப்படியே வந்துருங்க வந்துருங்க. அப்படி வாங்கிட்டு அப்படியே வந்துடுங்க. அடுத்தது அந்த கையில் கொடுங்க மிஸ்டர். கோபால், ராஜன், லட்சுமணன், தங்கவேல், யசோதா அனைவருக்கும் பரிசுகள் வழங்கி வாழ்த்து தெரிவிக்கப்படுகிறது. கரவொலி எழுப்பு எல்லா பணியாளர்களுக்கும் வழங்கப்படுகிறது. அதே போல் துப்புரவு பரப்புரையாளர்கள். வா வா வாங்க. பிரியா வாங்க. விஜயகுமார் வாங்க. எல்லாரும் வாங்க. மேடம் இங்க பாருங்க இங்க பாருங்க. சார் இங்க பாருங்க. அம்பிகை மேடம், பொறியாளர் அம்பிகை மேடம் வர சொல்றோம். கலந்துங்க. இது சமத்துவ பொங்கல். பொறியாளர், துப்புரவு பணியாளர், அலுவலர், ஏடி, தலைவர், துணைத் தலைவர், பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் கலந்த பொங்கல். கொடுங்க. இந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது, எந்த ஊர்லயும் கிடையாது. பொங்கல் விழா நடத்துவது பேரூராட்சி அளவில் சூலூர் தான் நினைக்கிறேன். ஏங்க மேடம்? நல்லா தமிழ்நாட்டிலே இங்கே தான் 3வது வருஷமா முத்தாய்ப்பா நடத்துகிறோம். அடுத்தது பெயர் மாறலாம், சூலூர் மாறாது.
அதற்கு பின்னொட்டாக பேரூராட்சி என்பது நகராட்சியாக இருக்கலாம். ஆனால் பொங்கல் விழா தொடர்ந்து நடைபெறும். ஏனுங்க மேடம், வாங்க விஜி. அதேபோல் இவர்களை எல்லாம் மேற்பார்வை செய்யும் துப்புரவு பரப்புரையாளர்கள் பிரியா, சசி, நித்யா, விஜயகுமார். பெண்களுக்கு உண்டான ஆண்கள் 2 பேர்த்துக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. உங்களை மனமும் வந்து பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். என்னுடைய பெயர் தாங்கினதுக்காக இல்லை, பொதுவாக பாராட்டுற விஜயகுமார் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். சொல்லாமல் சொல்லிட்டீங்க. சூலூர் பேரூராட்சி சார்பாக அவர்களுக்கு அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. கைதட்டுங்க. அன்புடன் வழங்க கேட்டுக்கொள்கிறோம். பேரூராட்சி நிர்வாகம் நடைபெறுவதற்கு எல்லா நிலைகளிலும் போடு கேட்டுக்கொள்கிறோம். துணைத் தலைவர் குறிச்சு பேரூராட்சி மன்ற உறுப்பினர் திருமதி மணிமேகலை. 14வது வார்டு 11வது வார்டு விஜயலட்சுமி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. 10வது வார்டு தங்கமணி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நீங்க ஒன்று சொல்லுங்க. 6வது வார்டு வெண்ணிலா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. 3வது வார்டு 4வது வார்டு இல்ல அவங்களும் லலிதா தான், அவங்க வரலையா? சரி, 4வது வார்டு லலிதா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. 12வது வார்டு கவிதா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. 17வது வார்டு அன்பு தம்பி மேகநாதன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. 1வது வார்டு அக்கா தெரியுங்க, 1வது வார்டு கிருத்திகா அக்கா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. 17 மேகநாதன் அவர்கள். 8வது வார்டு பாலாஜி அவர்களுக்கும் 2வது வார்டு சூப்பே கருணாநிதி அவர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது. அடியேனும் இவர்களோடு நின்று அடியேனும் ஒன்றை வாங்கிக் கொள்கிறேன். இன்னைக்கு 18வது வார்டு விஜயகுமாருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. துணைத் தலைவர் சோலை பா கணேச அவர்களுக்கு, இதெல்லாம் அன்பை நமக்கு நாமே தலைவர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. துணைத் தலைவர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அலுவலக பணியாளர் பெயர் இதுல லிஸ்ட்ல அவரே எழுதி கொடுத்ததுனால விட்டுட்டாரு. கனகராஜ் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. டிரைவர் இருக்காங்களா? ஓட்டுநர் வாங்க வாங்க. நாங்க வாங்க. இரவு காவலர் தர்மராஜ் இருக்காரா? ஒருங்கிணைத்து முன்னிலை வகித்த நம்முடைய செயல் அலுவலர் சூலூருக்கு கிடைத்த வரம் என்று சொல்லலாம். எந்த செயல் அலுவலர் வந்தாலும் நம்மோடு போய் பணிகளை சூலூரோடு செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக இருப்பது இயற்கை, நமக்கு கிடைத்த பெருமை. அந்த வகையில் செயல் அலுவலர் சரவணன் அவர்களுக்கு உங்கள் கரவழியோடு சொன்னால், கடந்த 1 வாரமாக உடம்பு சரியில்லைனாலும் கூட இந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்காக வருகை தந்து செல்வகுமார் அலுவலகத்தின் முதல் தலைவர் பெண் தலைவர் அக்கா தேவி மன்னவன் அவர்கள். அவர் இந்த ஆண்டு பேரூராட்சி தலைவராக கொள்கிறார். நகராட்சி தலைவராக மென்மேலும் இருந்து இது போன்ற பரிசுகளை பெற வேண்டும் என்று வாழ்த்தி நாங்கள் எல்லாம் அன்பை கலந்து நினைவு பரிசு வழங்குகிறோம். கரவொலி எழுப்பும் உங்கள் சத்தம்தான் அவருக்கு உற்சாகமாக இருக்கும். அக்கா அவர்கள் சிறப்பு செய்கிறார். A² மேடம் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். லலிதாமணி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. உங்கள் கரவொலியோடு மேலும் மேலும் திட்டங்கள் வர வேண்டும் என்றால் திட்ட மதிப்பீடுக்கு ஒப்புதல் கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் எங்களுடைய A² மேடம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நிறைவாக நாங்கள் மகிழ்ச்சியாக எங்கள் உள்ளமெல்லாம் நெகிழ்ச்சியாக கலந்து கொண்டுள்ள தாய்மார்களே, பெரியோர்களே, பொதுமக்களே அனைவருக்கும் அறிவிக்கிறோம். கோவை மாவட்டத்திலே 33 பேரூராட்சி இருக்கிறது.
33 பேரூராட்சி நிர்வகிப்பவர் கோவை மாவட்ட பேரூராட்சி உதவி இயக்குனர் அவர்கள் தன்னுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் சூழலுக்கு வந்ததும் இன்னும் 4 மணி நேரம் நடத்தினால் கூட இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு நான் பரிசளிப்பேன், கலந்து கொள்வேன், போட்டிகளில் வென்றவர்களை உற்சாகப்படுத்துவேன் என்று கலந்து கொண்ட பேரூராட்சி உதவி இயக்குனர் அவர்களுக்கு பேரூராட்சி மன்ற தலைவர், செயல் அலுவலர், துணைத் தலைவர், பேரூராட்சி உறுப்பினர்கள் இணைந்து உங்கள் கரவொலியோடு மிகுந்த கரவொலி எழுப்புங்கள். நிறைவாக 3ஆம் ஆண்டு பொங்கல் விழாவின் நிறைவாக, சமத்துவ பொங்கல் விழாவின் நிறைவாக நினைவு பரிசு வழங்கி அடுத்த ஆண்டும் நீங்கள் இங்கே வர வேண்டும். மென்மேலும் இவ்வளவு பதவி உயர்வு இந்த மண்ணிற்கு வந்து எங்களோடு கொண்டு போட்டிகளில் பங்கெடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நீங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருவர் சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறிக்கொள்கிறோம்.